அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய உடன்பிறா சகோதரர் ஆசிஃப் அஸ்லாம் அவர்களுக்கு இந்தியா நாட்டிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு உடன்பிறா சகோதரன் பேசுகிறேன். சமீப காலத்தினுடைய பதிவுகளையும் நீங்கள் செய்யக்கூடிய சமுதாய பணிகளுக்கு எதிர்வினையாற்றி மிகப்பெரிய சாபத்திற்கும் கேடுக்கும் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய பதிவுகளையும் நான் கவனித்து வருகிறேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு சின்ன விஷயத்திற்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதற்கு எதிர்வினை அவர்களுக்கு தந்தே தீருவான். எதை பற்றியும் நீங்கள் சிந்திக்காமல் இன்னும் ஒரு படி மேலாக சென்று இன்று உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்களுடைய படங்களை எல்லாம் எடுத்து தவறான முறையிலே சித்தரித்து வாழக்கூடிய அந்த ஈன பிறவிகள், ஈன ஜென்மங்கள் என்றும் இறைவனுடைய தண்டனையிலிருந்து தப்பாத ஜென்மங்கள். அது எந்த நாட்டில் இருந்தாலும், இலங்கையில் இருந்திருந்தால் அவர்களுடைய குடும்பத்தை சென்று நேரடியாக நீங்கள் அவர்களை பார்த்து ஒரு குழுவோடு சென்று அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து அல்லது அவர்களை ஏதோ ஒரு வகையிலே அடக்கி வைத்திருக்கலாம். ஒரு வீடியோவில் பார்த்தேன், சிங்கப்பூரினுடைய டிஷர்ட்டை அணிந்திருப்பது போல. எந்த நாடு என்று சொல்லுங்கள், எல்லா நாட்டிலேயும் நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய சகோதரர்களுக்கு அழைத்து அந்த நாட்டிலே சென்று அவரை பார்க்க வழிவகை செய்வோம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் ஆசிஃப் அஸ்லாம் அவர்களே. உங்களோடு இலங்கை மக்கள் மட்டுமல்ல, உங்களுடைய ஃபேஸ்புக்கையும் உங்களுடைய சமூக வலைதளத்தினுடைய ஃபாலோவர்கள் அனைவரும் உங்களோடு துணை நிற்போம். எது ஹக்கு எது பாத்தில் என்பது தெரியும். எவ்வளவுதான் கூவி கூவி கேவலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பண்ணாலும் அது பாத்தில்தான். அந்த ஈன புத்தி அவர்களுடைய எடிட்டிங்லே தெரிகிறது. நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இன்னல்லாஹ் மஅஸ்-ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறான். பொறுமைக்காரங்கள். அல்லாஹ் நிச்சயம் அதற்குரிய கூலியை அந்த நாய்களுக்கு அல்லாஹ் வழங்குவான்.